இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கணக்கில் முதிர்வு ஆகும் தொகை, வட்டி மற்றும் திரும்பப் பெறும் பணத்திற்கு பொதுவான வரி விலக்கு சலுகை உண்டு. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இது வரி விலக்கு கிடையாது. 1½ ஆண்டுகள் பணி முடிப்பதற்கு முன் பணத்தை எடுத்தல் விதி: தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்வதற்கு முன்பே இபிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்தால் அது முழுமையாக வரிக்கு உட்படாது. வரி கணக்கீடு: நிறுவனத்தின் பங்களிப்பு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதற்கான வட்டி, இது சம்பள வருமானம் என கருதப்பட்டு வரி விதிக்கப்படும். ஊழியரின் பங்களிப்பு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இதற்கு பிரிவு 80C இன் கீழ் முன்பு வரி விலக்கு பெற்றிருந்தால் அந்த விலக்கு திரும்ப பெறப்பட்டு வரி செலுத்த வேண்டும். ஊழியரின் பங்களிப்பிற்கான வட்டி, இது இதர மூலங்களிலிருந்து வரும் வருமானம் என கணக்கிடப்படும். விலக்குகள்: உடல்நலக் குறைவு காரணமாக பணியை தொடர முடியாத நிலை, நிறுவனம் தனது தொழிலை முற்றிலும் மூடிவிட்டதால் ஏற்படும் வேலை இழப்பு, ஊழியரின் கட்டுப்பாட்டை மீறிய பிற காரணங்கள். ஊழியரின் பங்களிப்பு ரூபாய் 2.5 லட்சத்தை தாண்டும் போது விதி: ஒரு நிதியாண்டில் ஊழியரின் சொந்த இபிஎஃப் பங்களிப்பு ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் இருந்தால் ரூபாய் 2½ லட்சத்திற்கு அதிகமான தொகையிலிருந்து கிடைக்கும் வட்டிக்கு வரி உண்டு. அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர் பங்களிப்பு நிதி ஜிபிஎஃப் போன்று நிறுவன பங்களிப்பு இல்லாத கணக்குகளுக்கான இந்த வரம்பு 5 லட்சம் ஆகும். கணக்கீடு: ரூபாய் 2½ லட்சத்திற்கு மேல் ஈட்டும் வட்டி உங்களுக்கு வருமான வரி வரம்பின் அடிப்படையில் இதர மூலங்களிலிருந்து வரும் வருமானம் கீழ் வரி விதிக்கப்படும். பணி ஓய்வு அல்லது வேலை விலக்குக்காக பிறகு கணக்கில் தொடரும் வட்டி விதி: வேலையை விட்டு விலகிய பிறகோ அல்லது ஓய்வு பெற்ற பிறகோ இபிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்காமல் வைத்திருந்தால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 36 மாதங்கள் வரை வட்டி வரவு வைக்கப்படும். வரிநிலை: நீங்கள் வேலையில் இல்லாத காலத்தில் உங்கள் இபிஎஃப் கணக்கில் சேரும் வட்டிக்கு வரி விலக்கு கிடையாது. அந்த வட்டி தொகைக்கு உங்கள் வரி வரம்பிற்கு ஏற்ப வரி செலுத்த வேண்டும். 4½ ஆண்டுக்கு முன் பணத்தை எடுக்கும்போது டிடிஎஸ் வரி பிடித்தம் விதி: 5 ஆண்டுகள் பணி முடியும் முன் எடுக்கப்படும் தொகை ரூபாய் 50,000 அல்லது அதற்கு மேல் இருந்தால் இபிஎஃப் அலுவலகம் 10% டிடிஎஸ் பிடிக்கும். பான் கார்டு இணைக்கப்படாவிட்டால், பான் விவரங்கள் வழங்கப்படாவிட்டால் அதிகபட்சம் வரியாக 30% ப்ளஸ் சர்சார்ஜ் டிடிஎஸ் ஆக பிடிக்கப்படும். தவிர்க்கும் வழி: உங்கள் மொத்த வருமான வரி வரம்பிற்குள் வரவில்லை என்றால் படிவம் 15H சமர்ப்பித்து டிடிஎஸ் பிடித்ததை தவிர்க்கலாம். விபிஎஃப் வாலண்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் பங்களிப்பு விதி: ஊழியர்கள் தங்களின் விருப்பத்தின் பேரில் அடிப்படை சம்பளத்தில் 100% வரை விபிஎஃப் மூலமாக பங்களிக்க முடியும். வரிநிலை: இபிஎஃப் மற்றும் பிபிஎஃப் இரண்டின் மொத்த ஊழியர் பங்களிப்பும் சேர்ந்து ஒரு நிதியாண்டில் ரூபாய் 2½ லட்சத்தை தாண்டினால் அதற்கு மேல் வரும் வட்டிக்கு நிச்சயம் வரி உண்டு.